ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலங்களிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆஷா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நின்றும் என்று சொல்லி ஆஷா தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ததாய் சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், நமக்கு துணை நிற்கிற தேவன். அவர் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். எரேமியால வசனம் சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு அருளுவேன், நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆஷா தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது, தன் தேவனிடத்துல இப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்யும் போது தேவன் அவருக்கு உதவி செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கு மேலே பார்க்கப்படும் போது சொல்லப்படுகிறது, 10 லட்சம் பேர் கொண்ட சேனைகளும் 300 ரதங்களும் ஆஷாவுக்கு எதிராக வரும்போது தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்று இந்த அதிகாரம் முழுவதுமாய் நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில என்ன காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? ஒருவேளை நடக்க முடியாத சூழ்நிலைகளா இருக்கிறதா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காரியம் இல்லாமல் இருக்கிறதா? நீங்களும் ஆஷாவை போல, ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்வது லேசான காரியமாய் உமக்கு இருக்குமப்பா, எனக்கு அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரை நோக்கி நீங்களும் நானும் ஆஷாவை போல வேண்டுதல் செய்யும் போது தேவன் நம்மை விடுவிக்கிறவராய், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இந்த காலவேளையில உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆஷாவை போல நாங்களும் இந்த கால வேளையில உம்மை பார்த்து வேண்டுதல் செய்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியமா இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல யார் யார் உதவியற்றவர்களாய் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து நன்மைகளை எதிர்பார்த்து இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறார்களோ, நீர் அவர்களுக்கு துணை செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களுக்கு துணை செய்யுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் சபிபமாய் இருக்கிற தேவனு வேதத்துல பார்க்கிறோம். அவர்களுக்கு சபிபமாய் இருந்து இந்த நாளில நீர் அற்புதங்களை செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.